45 வயசு வரைக்கும் திருமணமே செஞ்சுக்காம முரட்டு சிங்கிளா வலம் வந்துட்டு இருந்த நம்ம பிரேம்ஜிக்கு கடந்த ஆண்டு தான் திருமணமானது. இந்து அப்படின்றவங்களை காதலிச்சு கரம் பிடிச்சாரு. இவங்களுடைய திருமணம் திருத்தணி முருகன் கோயில்ல ரொம்பவே சிம்பிளா நடைபெற்றது. திருமணத்துக்கு முன்பு வரை நண்பர்களுடன் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு ஜாலியா இருந்துட்டு இருந்த நம்ம பிரேம்ஜி திருமணத்துக்கு பின்னாடி ஆளே டோட்டலா மாறி போயிட்டாரு. மனைவி கூட சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் குடும்பஸ்தனா மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பிரேம்ஜியின் மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. அவங்க குடும்பத்து சைடுல அவங்களுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷனை ரொம்பவே கிராண்டா பண்ணியிருந்தாங்க. அந்த பேபி ஷவர் போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில நேற்று பிரேம்ஜி இந்து தம்பதியினருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்காமா. 46 வயதுல முதல் குழந்தைக்கு அப்பாவான பிரேம்ஜிக்கு சமூக வலைதளங்கள்ல பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பிரேம்ஜி கதாநாயகனாக நடிச்சிருந்த வல்லமை அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த இயக்குனர் கருப்பையா அவர் தான் தன்னுடைய Facebook பதிவு மூலமா பிரேம்ஜிக்கு பெண் குழந்தை பிறக்கிறது வெளியுலகத்துக்கு அறிவிச்சிருக்காரு. தேவதைக்கு, அதாவது பெண் குழந்தைக்கு தந்தையாகியுள்ள நமது கதை நாயகன் பிரேம்ஜிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்காரு. கடந்த வருடத்தோட குடும்பஸ்தனா மாறின நம்ம பிரேம்ஜி இப்ப பெண் குழந்தைக்கு தந்தையாகவும் ஆகியிருக்காரு. அவருக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சோஷியல் மீடியா வாயிலாக தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.